King Rajendra Varman in the middle of 953 AD. Oh, Rajendra. King name? The king name? Rajendra Varman. பல்லவர்களோட கான்டாக்ட் 7ஆம் நூற்றாண்டு. பார்க்கறதுக்கு கோபுரம் மாதிரியே அதே மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கு பாருங்க, பொற்றாமரை குளம் பல மாதிரியே இருக்கும். இது நம்மளுடைய காஞ்சிபுரம் வைகுண்டநாத பெருமாள் பிரமிட் ஸ்ட்ரக்சர். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த பிரகாரம் மட்டுமே. ஆனா இந்த காட்சியில என்னென்ன நடந்துச்சு பூரா விவரிப்பா தான் இருந்திருக்கு. கடலை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், கடலை 2 கொடுத்தேன், வாங்கி சாப்பிட்டாரு. உள்ள இருந்தவரை வெளியே கொண்டா. Tell me something about this temple. Okay, big cycle. Aha. The temple was built by King Rajendra Varman in the middle of the 10th century, which was dedicated in 953 AD. Oh, 953 AD. Yeah. Rajendra Varman built this temple. Everyone is coming, na? Okay. Good. Thank you. Built by which king? Rajendra. King name? The king name? Rajendra Varman. Rajendra Varman, not Rajendra Varman. Rajendra Varman. For 古梵文就是这我就不会。In Cambodian, sound. Yeah, Rajendra. But in all, Rajendra. Yes. Rajendra. கமேர் வம்சத்தை சேர்ந்த சூரியவர்மன் 2ஆம் சூரியவர்மன் 12ஆம் நூற்றாண்டில் கட்டினது தான் அங்கோர் வாட். இவங்களுக்கு இந்த கமேர் வம்சத்துக்கு நம்மளுடைய பல்லவர்களோட கான்டாக்ட் 7ஆம் நூற்றாண்டு. பாருங்களேன், புத்தர் சிலை தெரியுது, கோபுரத்தில் இருக்காரு. கோபுர உச்சியில் இருக்கிற கோபுரத்தில் சயன கோலத்துலையும் பார்க்கலாம், தெரியுதா, படுத்திருக்காரு. 4 திசையிலையும் ஈஸ்ட், வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து 4 சிலை வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் ஆரம்பத்தில் மகாவிஷ்ணுவோட சிலை இருந்திருக்கு. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு, அதனால் பூஜை புனஸ்காரம்லாம் கிடையாது. வர்றவங்க அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்புல சாமியை கும்பிட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இந்த செவத்துல எல்லாம் புடைப்பு சித்திரம். இந்த தூண் இருக்கு பாருங்க, இந்த தூண் வழியாக சூரிய வெளிச்சம் நிழல் படும். அந்த நிழலை பார்த்தா பார்க்குறதுக்கு கோபுரம் மாதிரியே, அதே கோபுரம் மாதிரியே தெரியும். சில மாதங்களில் மட்டும் அதை பார்க்க முடியும். இதுதான் அது. அப்படியே வந்தீங்கன்னா கோபுரத்துக்கு கீழே 4 குளங்கள் இருக்கு. நம்மளை மாதிரி இந்துக்கள் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது குளம்தான் அப்படின்றது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கு பாருங்க, பொற்றாமரை குளம். தண்ணி வெளியில் போகிறதுக்கு அவுட்லெட் இருக்கு. உள்ள தண்ணி எப்படி வந்திருக்குன்றது தெரியல. குளம்ன்றது நம்மளை பாருங்களேன், கோபுரத்தை பார்த்தா மேருமலை மாதிரியே இருக்கும். இது நம்மளுடைய காஞ்சிபுரம் வைகுண்டநாத பெருமாள் கோயில். அதுவும் இதுவும் அது வேணும்னே தான் எடுத்து போட்டிருக்கேன், இந்த படத்தை எடுத்து. 2 ஒரே ஸ்டைல் தான். ஆனால் பிரம்மாண்டத்தை பொறுத்த வரைக்கும் சோழர்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பல்லவர்களை கொண்டாந்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. குளம், கோபுரம், கோபுரத்தில் கடவுள் புத்தர் இருக்காரு, முன்னாடி மகாவிஷ்ணு இருந்தார். இப்படி இருக்கு. இது நான் இன்னொரு சைட்லேருந்து காமிக்கிறேன். அதனால பார்க்கும்போது ஒரே படத்தை திருப்பி காமிக்கிறாப்புல தெரியும். இல்லை, அப்படி இல்லை. புத்தர் அந்த பக்கத்துலேருந்து புத்தரை காமிச்சேன். இப்போ இந்த பாருங்க, இதுவும் ஒரு குளம், அது ஒரு குளம் காமிச்சேன், இது ஒரு குளம். இந்த சைட்லேருந்தும் பார்க்கலாம். கோபுரத்தை பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் தெரியும். ஒரே ஐடென்டிக்கலாக இருக்கும். 4 சைடும் பார்த்தா ஒரே ஐடென்டிக்கலாக தான் இருக்கு. அதனால பார்க்குறவங்களுக்கு என்னப்பா காமிச்ச படத்தையே திருப்பி காமிக்கிற அப்படின்றாப்புல இருக்கும். இல்லை, கிடையாது. இது ஒரு குளம், காமிச்சது ஒரு குளம். இது மாதிரி 4 குளம் இருக்குது. இது போக கீழே பார்த்தீங்கன்னா 6 குளம் இருக்குது. பிரகாரமாக போகுது. பிரமிட் ஸ்ட்ரக்சர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே உயரம் கூடிக்கிட்டே போகுது. உண்மையிலே இது பிரமிடு தான், பெரிய பிரமிடு. இது நல்லா உத்து கவனிச்சோம்னா தான் தெரியும். பட் நம்மளும் பார்த்தீங்கன்னா இவர் பாருங்க, மகாவிஷ்ணு
கையில் தாமரை இருக்குது, பொட்டு இருக்குது பாருங்க. சடை வளர்த்துருக்காங்க, காது வளர்த்துருக்காங்க. தென் தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காது வளர்க்குற ஹேபிட்டு முன்னாடி இருந்திருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும். தண்டட்டியோட ஆயாக்களை பார்த்துருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு மறுபடியும் ரீபில்ட் பண்ணுறது, கட்டுறது. ஒரு 5 தலை நாகத்துக்கு கீழே புத்தர் உட்காந்துருக்காரு. ரினோவேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க. ஒரு பிரகாரம் முழுவதுமே இந்த தூண்களை பார்க்கலாம். இந்த தூண் வழியாக வெளிச்சத்தை, இது பாருங்கள், அடுத்த பிரகாரம் வந்துட்டோம். இதுவும் தண்ணி தான் இருந்திருக்கு. ஃபோட்டோ மாற்றாப்பில் இருக்குது பாருங்கள். இதில் புடைப்பு சித்திரங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு, இப்போ இல்லை, இதெல்லாம் போயிடுச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அகழி மாதிரி தண்ணி இருந்திருக்கு. ஒரு பிரகாரம் முடிச்சாச்சு, அடுத்த பிரகாரம் வந்தாச்சு. இதுக்கு அடுத்த பிரகாரத்துக்கு போகிறோம். இங்கேயும் நிறைய சிற்பங்கள் இருந்திருக்கு. இந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பிரகாரம் ஃபுல்லாகவே 2 யுத்த காட்சிகளை காமிக்கிறாங்க. ஒன்று தேவ அசுர யுத்தம் பாருங்க, இன்னொன்று லங்கா தகனம், ராமாயணத்தில் உள்ள கடைசியாக நடக்கக்கூடிய யுத்த காண்டத்தில் நடக்கக்கூடியதை, தேவாசுர யுத்தத்தை தான் போர்டு வச்சுருக்காங்க. இதில் இது பார்த்தீங்கன்னா, இது ராமர் யார் மேலே இருக்கா? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த பிரகாரம் மட்டுமே. ஆனால் என்னோட கேமராலையும் என்னுடைய ஆங்கிள்லையும் பாருங்கள், இது ராமர் அம்பு எய்கிறாரு. யார் மேலே உட்காந்துருக்கா? ஆஞ்சநேயர் மேலே உட்காந்துக்கிட்டு அம்பு எய்கிறாரு. தெரியுதா? பிரமாதமாக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பரதரும் லக்ஷ்மணனும் விபீஷணனும் இருக்கிறாப்புல ஒரு படமும் இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் நல்ல கலரிங்கில் இருந்திருக்கு. பக்கத்துலேயே இருந்து கதா கலாட்சேபம் மாதிரி விளக்கி சொல்லியிருக்காங்க. யுத்த காட்சியில் என்னென்ன நடந்துச்சு, எப்படி எப்படி சம்பவம், யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, வானர சேனைனா என்ன, எத்தனை வானரங்கள் இருந்தாங்க, இது எல்லாமே பூரா விவரிப்பாக தான் இருந்திருக்கு. அங்கே பார்க்குறம்போது ஆச்சரியமாக இருக்கும். இந்த பாருங்கள், பிரகாரத்தை காமிக்கிறேன், எவ்வளோ நீளம். ஃபுல்லாகவே ஆர்ட்டு தான், ஃபுல்லாகவே புடைப்பு சித்திரம் சொல்லலாமா, சிலைகள், புடைப்பு சிலை. அப்படி ஒரு 2 வால் பூரா ராமாயணம். ரெண்டு சைடு வாலில் தேவ அசுர யுத்தம். இந்த தேவ அசுர யுத்தத்தில் தேவர்கள் களைச்சி போயிடுறாங்க. உடனே பார்க்கடலை கடைகிறாங்க. இது பாருங்க, ராமர் பாருங்க, என்ன அழகா ரெட்டை குதிரையில் வர்றாரு. இது பாருங்க, கீழே எல்லாரும் ஜனங்கள்லாம் அவருக்கு அயோத்திக்கு திரும்பி வர்றாரு. இதுதான் அந்த காட்சி. சாரட்டு வண்டியில் இருக்காரு. இதை விவரித்து சொல்கிறது எனக்கு பாருங்கள், இது அப்சரஸ் ட்ரெஸ்ஸில் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிறாங்க. அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் எடுத்தேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, யூடியூப்பில் வரும் அப்படின்னு. ஸோ இதுதான் அவங்களுடைய. இதே மாதிரி நிறைய பேர் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த யுத்தம் பார்த்தீங்கன்னா துவந்து யுத்தம், மல்யுத்தம் நடக்குது. ஆஞ்சநேயர் இருக்கார். அவர் காலை அவன் ராட்சசன் இறுக்கி பிடிச்சிருக்கான். ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளவு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வானர சேனை கவலையோடு உட்காந்துருக்காங்க. என்ன நடக்க போதோ இந்த சண்டையில் அப்படின்ட்டு. தெரியுதா? வால் இருக்குது, வானரங்கள் இருக்காங்க கீழே. இது எப்படியாப்பட்ட காட்சி. மறுபடியும் ராமரை காமிக்கிறாங்க. வந்துக்கிட்டே இருக்கு. ராமர் வில்லு விடுறத காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அதிசயம் எப்படின்னா, நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு ஆஞ்சநேயர்
பாருங்க, ஆஞ்சநேயரே வந்துட்டாரு. உடம்பு முடியலையா அவருக்கு. நான் இப்போ கடலை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கடலை 2 கொடுத்தேன், வாங்கி சாப்பிட்டாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தூக்கிட்டு போகுது இந்த பொண்ணு. ஏதோ டிவி தொடர் போல இருக்குது, அதுக்கான ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து என்னை எடுத்துங்க, வீடியோ எடுங்க, ஒன்றும் இது இல்லை அப்படின்ட்டு. இது எண்டுக்கு வந்துட்டோம். இது போக இன்னொரு பெரிய அகழி இருக்குது. இந்த அகழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரம் பார்க்கலாம். பனைமரம் நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து தான் இங்கே வந்திருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கும் பனைமரத்துக்கும் தான் ரொம்ப தொடர்பு உலகத்தில். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்ரு கோயிலேருந்து நடக்கணும். காம்பவுண்ட் வால் வரும். இது கோயிலுக்கு எதிர் திசையில் காம்பவுண்ட் வால் கண்ணுக்கு தெரியல, அவ்வளோ தூரம் நடக்கணும். அதெல்லாமே எடுத்தேன், கவர் பண்ண, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன், எடிட் பண்ணிட்டேன். 3/4 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து. தெரியுதா? கோயில் தெரியல, அகழியில் தான் இருக்கேன் நான். இருக்கிறது காம்பவுண்ட் வால். அந்த காம்பவுண்ட் வாலில் யார் இருக்கா? மகாவிஷ்ணு உள்ளே இருந்தவரை வெளியே கொண்டாந்து வச்சிருக்காங்க. 8 கரங்களோட இருக்காரு. வாங்க பக்கத்தில் போய் அந்த பாத்திரம் பாருங்க. இந்த விஷ்ணுவிலையும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. தலையை எடுத்துட்டாங்க. தலை ஃப்ரெஞ்சுக்காரர்களால் செஞ்சு வச்சிருக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் வந்து இங்கே ஊதுபத்தி ஏற்றி செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு சாமியை கும்பிட்றாங்க. எஸ்பெஷலி ஏஷியன்ஸ், யூரோப்பியன்ஸுக்கு அது தெரியல. நம்மளை மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக அப்படி தான் சாமி கும்பிட்றோம். இந்த சிலையும் பல்லவர்கள் காலத்து ஸ்டைலில் தான் உருவாக்கியிருக்கு. 8 கரங்களோடு இருக்கிற மகாவிஷ்ணு வந்து பல்லவர்கள் கோயிலில் தான் இருக்குது அப்படின்ட்டு படித்தேன். அதை தான் நான் சொல்கிறேன். நேரடியாக நான் பக்கத்தில் நெருங்கி பார்த்ததில்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கேயும் அப்சரஸ் மாதிரி ட்ரெஸ்ஸு, அவர் ராஜா மாதிரி ட்ரெஸ்ஸு. உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் எடுக்கிறேன். ஒரே சிரிப்பு அவனுக்கு தாங்க முடியல. இந்தியன் யூடியூபர்னோனையும் பிரபலமாயிருவேன் அப்படின்னா. வா வா. அடுத்து பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா புத்த பிக்குகளும் வர்றாங்க. இதுக்கு பிறகு வெளியில் வரணும்னா இன்னமும் வெளியில், அதுக்கு பிறகு இன்னொரு அகழி. அங்கேயும் பனைமரங்கள் இருக்குது. நடன்னு நடந்து, அதனால தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் வயதானவங்க, நடக்கிறதுக்கு சிரமப்படுறவங்க, கை குழந்தையோடு இருக்கிறவங்க பார்த்து வரணும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நடக்கிறாப்புல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த கோயில் வந்து 400 ஏக்கர்னா, அதுவும் பிரமிட் ஷேப்பில் இருக்கணும் போது படிக்கட்டு எப்படி இருப்பாருங்க. மேலே 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 போயிட்டே இருக்கும். நம்பர் 1 தூரமாகவும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். அது போக குளிர்காலத்தில் வாங்க, வெயில் காலத்தில் வர்றதுக்கு பாருங்கள் அப்சரஸ் எல்லாமே அப்சராவோட இதுலேயே வருவாங்க. நன்றி. நம்ம கோயில் பயணம் தொடரும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.